ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எல்லாரும் ஊரே வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி கலர் பொடி போட்டு எல்லாம் குளிச்சிட்ருக்காங்க. எனக்கு பார்க்க ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நேரத்தில் நாங்கள் அங்கே காலேஜெலாம் படிக்கும்போது எல்லோரும் ஊற்றி மஞ்சள் தண்ணி ஊற்றி சாயெல்லாம் பூசி விடுவாங்களா. அப்போல்லாம் எனக்கு அந்த விளையாட்டு மேலே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உடனே அதிலேருந்து வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிடுவோமா, வெளியே போக மாட்டேன். எங்கள் அப்பா அப்படி விளையாடுறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. அதனால் வீட்டுக்குள்ளேயே இருப்போமா. இப்போ ஊரே இருந்து விளையாடுது மக்களே. அதை பார்த்துட்டு ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு போக எல்லோரும் தண்ணி ஊற்ற வந்தாங்களா. ஊற்றாதீங்க, அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கோயிலுக்கு போனாங்களா. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நாள் நானும் இந்த மாதிரி விளையாடணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ ஜாலியாக விளையாண்டாங்க மக்களே. நாங்கள் முதல்ல அந்த சைடு கடை வச்சிட்ருக்கும்போது எல்லாருமே கடைக்குள்ளே வந்துலாம் தண்ணி ஊற்றிட்டு போவாங்க. எங்கள் அப்பா மேலே எங்கள் அம்மா மேலெலாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். கோயில் விசேஷம்லாம் இன்றைக்கி ஊரே விளையாடுறாங்க. ஒரு சந்து கூட போக முடியல. எல்லோரும் தண்ணி ஊற்றி விட்ருவாங்க. அதெல்லாம் கேட்கலாம் மாட்டாங்க. இன்றைக்கி ஜாலியாக. ஆனால் வந்து என் மேலெலாம் யாருமே ஊற்றலை. ஏன்னா பிகாஸ் ஊருக்கே எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா கடை வச்சுருந்ததுனால அண்ணாச்சி பொண்ணுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு அம்பிட்டு பேர்த்துக்கு தெரியும். அதனால் எல்லாருமே போனால் கேட்கறது மட்டும் தான் செய்வாங்க. கிட்னி வச்சிட்டிங்களா, சீக்கிரமாக கிட்னி வைங்க, ஒன்றும் கவலைப்படாதம்மா, சீக்கிரமாக கிடச்சிரும், மாகாளியம்மன் கைவிடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சாமி மட்டும் கும்பிடுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். நீங்களும் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இந்த தெருவுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே எல்லாருமே இந்த பக்கம் வராதிங்க, நாங்கள் தண்ணி ஊற்றி விட்ருவோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு தெருவுக்கு போகும்போது நான் இது பண்ணலை, அவங்க போகலை. அப்புறம் இந்த தெருவுலையே வந்தோம். அங்கேயுமே வந்து அண்ணாச்சி பிள்ளைக்கு கிட்னி ஃபெயிலியர்னு ஊருக்கே தெரியும் மக்களே. அதனால் வந்து அப்படியே தண்ணி ஊற்ற வந்தாலுமே எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, உடம்பு சரியில்லாத பிள்ளை, அது மேலே தண்ணி ஊற்றாதீங்கன்னு. ஏன்னா இன்றைக்கி வந்து தேர் வந்து ஊருக்குள்ளே வருது பார்த்துக்கோங்க. எல்லாருமே வந்து நீட்டாக ட்ரெஸ் போட்டுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. சாமி முன்னாடி போக போக பின்னாடி எல்லோரும் மஞ்சள் தண்ணி கலர் பொடி ஊற்றி விளையாடிக்கிட்டே தான் வருவாங்க. அப்படி எல்லா தெருவுலுமே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கெல்லாம் வந்து இந்த பசங்களெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இதுகெல்லாம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்துச்சுங்க. இப்போ எல்லாருமே வாலிப பிள்ளைங்களாம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க நம்மளை பார்க்கும்போது அந்த அக்கா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ அந்த அக்காவுக்கு 2 பிள்ளையாங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து எல்லாமே சின்ன பசங்களாக இருந்தது, எல்லாமே வாலிப பிள்ளையாயிட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பசங்க விளையாடும் போது எல்லாருமே கடைக்கு வந்து ஜாமான் வாங்குவாங்களா, நாங்கள் தானே கடையில் நிற்போம். அப்போ வந்து எல்லா பிள்ளைங்களையுமே பார்த்து திட்டி எல்லாம் பார்த்துருக்கோமோ. இப்போ எல்லா பசங்களும் வாலிப பசங்களாக இருக்காங்க. அப்புறம் நான் கோயிலுக்கு கரெக்டாக கோயிலுக்கு போகும்போது தான் சாமிக்கு பூஜை தேரில் வச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு. ஊர்வலமாக போகிறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பூஜை நடந்துச்சு. அங்கிட்டுமே எல்லாருமே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் தண்ணியை ஊற்றி நல்லா சாயம் பூசி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு ஆசை, என் பிள்ளைகள் எப்போ இந்த மாதிரி வந்து விளையாடும், வாலிப பிள்ளையாகி எப்படி விளையாடும் நம்ம பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரிலாம். அப்புறம் சாமியை நல்லா கும்பிட்டுட்டோம். அப்புறம் இந்த சாமி வந்து இன்றைக்கி தெருக்களெல்லாம் பவனி வந்து இருந்ததுக்கப்புறம் ஏதோ கச்சேரியாமா. அதனால் மோஸ்ட்லி நிறைய பேர் கச்சேரிக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. விளையாடுறவங்க விளையாடுவாங்க ஃபுல்லாக. கிட்டத்தட்ட இந்த விளையாட்டு வந்து 3 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டு மக்களே. இப்போ 6 மணி வரை என்ன விளையாடி எல்லாம் தண்ணி ஊற்றி விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் எனக்கு இருக்கிற மைனஸ் பாயிண்ட்னா ரொம்ப நேரம் நிற்க முடியல மக்களே. நானும் சாமி பின்னாடி தேர் பின்னாடி போகணுன்னு நினச்சேன். ஆனால் என்னால் நிற்க முடியல. கால் வந்து ஒரு சைடு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்துட்டேன் மக்களே. ரொம்ப நேரம் நின்று காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு மாதிரி முட்டி கீழே வந்து அது ரொம்ப கல் மாதிரி ஆகிட்டு ஒரு மாதிரி வலிக்குது, நடக்கவே முடியல. அதனால் கொஞ்சம் நேரம் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 உப்பு ஜாடி வாங்கிட்டு எங்கள் அம்மா உப்பு ஜாடி வாங்கி தந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டேன். நான் பிளாஸ்டிக் டப்பாவில் தான் உப்பு கொட்டி வச்சுருந்தேன். பிளாஸ்டிக் டப்பாவிலலாம் உப்பு கொட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 2 உப்புச்சாடி 1 கிலோ பிடிக்கிற மாதிரி உப்புச்சாடி வந்து 2 300ரூவான்னு சொல்லி வாங்கி தந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்துட்டுருக்கும்போது அப்புறம் எங்கள் அம்மாவை நிப்பாட்டி வச்சு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமாக கிட்னியும் வைங்க அட்வைஸு. நான் அம்பிட்டு நேரம்லாம் நம்மளால் நிற்கவும் முடியாது பேசுகிற அளவுக்குன்னு நான் முன்னாடியே வந்துட்டு. எங்கள் அம்மா வந்து ரொம்ப நேரம் கழித்து எல்லாத்துட்டும் பேசிட்டு பொறுமையாக நடந்து வந்தாங்க மக்களே. சரி மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.